முதலமைச்சர் பதவியேற்றதிலிருந்து கொரோனா வந்து 2 வருஷம் எதுவும் பண்ண முடியல. பொருளாதார நெருக்கடி. மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதத்திலும் உதவுறதில்லை. ஆனாலும் நீங்கள் இவ்வளோ மகளிர் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் கேட்காமையே உங்களுக்கெல்லாம் அந்த உரிமை தொகை கொடுக்குறாங்க, பஸ் பயணம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இன்னும் பல சூப்பர் திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அருமையான திட்டங்கள் எல்லாம் வரும். விடுபட்டவங்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்த ஆதார் கார்டு அந்த இதோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், அந்த ரேஷன் கார்டு ஃபோன் நம்பர் அந்த நம்பரை மட்டும் எடுத்து கொடுத்துடுங்க. நம்ம ஆபீஸ் கொடுத்துடுங்க. மாவட்டத்துக்கு 3 மாசத்துக்கு வாங்கிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. வந்துடும், உறுதியா வரும். இத்தனை பேருக்கு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆயிருப்போது? ஒரு சிலது நிற்கும், விடுபட்டிருக்கும், அது வந்துடும். நீங்க தைரியமா இருங்க. இது வந்து மகளிருக்கான ஆட்சி தான் அது. அதனால இப்படி திட்டங்களை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் சொல்லி உங்ககிட்ட உரிமையா வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிஜேபி 10 வருஷம் நம்மளை ஆண்டுட்டு இருந்தது. இந்த 10 வருஷத்துல நமக்கு என்ன பண்ணாங்கன்னா 500 ரூபாய் கேஸ் கொடுக்குறேனாங்க, 1100 ரூபாய் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் விலை ஏறல, பெட்ரோல் விலை குறையவே இல்லை, ஏறினது தான். இதெல்லாம் இப்படி இருக்கு. அதை விட ஜிஎஸ்டி ஒரு வரியை போட்டு இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை போட்டு இங்க இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா முடங்கி போய் கிடக்குது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் 10 வருஷமா திரும்பி கூட பார்க்கல. இன்னைக்கு ஒரு வேட்பாளரை போட்டுட்டு, அது வெளியூர்லேருந்து வந்து ஒரு வேட்பாளரை போட்டு உங்களிடத்துல வந்து என்ன சொல்லி உங்கள்கிட்ட கேட்க போறாங்க? நாங்கள் இப்படி விலை ஏற்றிட்டோம், இப்படி பண்ணிட்டோம்னு சொல்ல போறாங்க. நடக்க முடியாததெல்லாம் நடக்கும்னு சொல்லி பொய்ய சொல்லி தான் கேட்குறாங்க. நாங்கள் செய்யறது சொல்லிட்டு கேட்குறோம், இன்னும் நிறைய செய்ய போறோம்னு சொல்றோம். இந்த மாதிரி இந்த விலை குறைவு, இந்த கேஸ் விலையை குறைக்கணும், பெட்ரோல் விலை குறைக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசுறது பார்லிமெண்ட்டுக்கு. நீங்க எல்லாம் எங்களுக்கு வாக்களித்து, உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்து, நீங்கள் மாபெரும் வெற்றியாக இந்த வெற்றி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எல்லாம் சென்று உங்களுக்காக போராடி இந்த விலை குறைப்புக்கு மற்ற திட்டங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து இங்கே போராடுவோம், பாடுபடுவோம் என்று சொல்லி, இன்னும் உங்களுக்கு நல்ல பல திட்டங்கள் முதலமைச்சர் வச்சிருக்கிறார். இதையும் மனசில் வச்சுக்கோங்க. நான் இந்த ஊருக்காரன், கோயம்புத்தூர் கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கிறேன். இங்கே வந்துட்டு போகிறேன், நான் எங்கேயும் போக முடியாது. ஒன்றிய செயலாளர், தலைவர், சேர்மன், யூனியன் சேர்மன் எல்லாரும் இருக்கிறாங்க. மாமனார் ஊருக்கு வந்து ஆமாம், என்னுடைய மாமனார் இங்கே நாரங்கவுண்டம்பாளையம் தான் பக்கத்தில். நான் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, உங்கள் கூடயே தான் இருப்பேன். அதனால தான் முதலமைச்சர் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கார். மக்களுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதா எனக்கு கொடுத்த கட்டளை. உங்கள் கூடயே இருப்பேன், உங்களை சுற்றி சுற்றி வருவேன். அதனால் நீங்கள் இந்த தேர்தலிலே உதயசூரியனுக்கு வாக்களித்து எங்களுக்கு எல்லாம் வந்து பெரு வெற்றியை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ராஜீவ்காந்தி நகர் மக்களை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, பட்டா பிரச்சனை பற்றி சொன்னாங்க. கண்டிப்பாக அதற்காக நாங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ